வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் செஞ்சுக்கலாம். ஆட் செஞ்சு மாவில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஆயில் விட்டு கொஞ்சம் தடவி 1/2 hour மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி செஞ்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், தோல் எடுத்து. இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். கூடவே ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன். பாருங்க, இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பாவ் பாஜி மசாலா 1 ஸ்பூன் ஆட் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இது இல்லைன்னா வெறும் கரம் மசாலா கூட ஆட் செஞ்சுக்கலாம். இப்போ இது கஸ்தூரி மேத்தி, இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை ஆட் செஞ்சிங்கன்னா. கூடவே கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது நல்ல தின்னாவும் தேய்க்கலாம். நல்ல மேஷ் செஞ்சுக்கின்னு இந்த மாதிரி சப்பாத்தியில் மசாலா ரெடி செஞ்சுக்கின்னு வச்சு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சப்பாத்தி தேய்க்கும் போது உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா இப்போ நம்ம தேவையான அளவு பால்ஸா பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் அந்த பொட்டேட்டோ மசாலா வச்சாலும் வெளியில் வராது. கொஞ்சம் திக்காக இருக்கும் மாவு. பாருங்கள், நான் ரெடி செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த நடுவில் நம்ம ஆலு மசாலாவை வச்சுக்கலாம். சூப்பரான ஆலு மசாலா சப்பாத்தி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக நீங்கள் மடிச்சுக்கலாம். இப்போது தவா ஹீட் ஆனதும் ஆயில் ஆர் கீ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி நான் கொஞ்சம் தின்னாவே தேய்ச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மசாலா ரெடி செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தின்னா வேணால் சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஈஸி அண்ட் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஒரு 10 minutesல ரெடி செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி ஆலு மசாலா சப்பாத்தி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல எம்மியான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் பட்டர் ஆட் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்திஸ். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சப்பாத்திஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.